Hi friends, welcome to Dala kitchen. நான் உங்க நிவேதா அருண்குமார். இன்னைக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பிரெட் பஜ்ஜி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. panல கொஞ்சமா எண்ணெய் விட்டுருங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நான் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாகுல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். என்னங்க யோசிக்கிறீங்க, பிரெட் பஜ்ஜி நாங்கள் கடல மாவை காணோம் ஒன்றையும் காணோம் என்னமோ வெங்காயத்தை வதக்கணுன்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதங்கணுங்க. நார்மலாக பிரெட் பஜ்ஜி வந்து நீங்கள் ப்ரெட்டை கடல மாவு அதாவது பஜ்ஜி மாவில் நினச்சி முறுவலாக எடுத்து போடுவீங்க, அதுதானே? இது வேறு மாதிரி மெத்தடுங்க. ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு. தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா ஆல்மோஸ்ட் வதங்கிருச்சுங்க. இது கூட நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துக்க போகிறோங்க. இது கூட நீங்கள் உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் நான் பச்சை பட்டாணி மட்டும் இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். ஓமம் ஃப்ளேவர் பிடிச்சவங்க ஓமம் சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன் மசாலா அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. பட்டாணி சேர்த்துருக்கோம், அதை வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க. ரொம்ப நைஸாக மசிச்சிடாதீங்க, 1-2 மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்றப்ப அந்த பட்டாணியோட கடி நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு கரைச்சிக்கலாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் நான் கடல மாவு எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு நான் 1 டம்ளர் போட்டிருக்கேன். அடுத்து நம்ம 1/2 டம்ளர் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து 1/2 டம்ளர் நம்ம சேர்த்தாச்சு. ஸோ ஆக மொத்தம் 1.5 டம்ளர் கடல மாவு. ஸோ அதே இதுலேயே 3/4 டம்ளர் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. யாரும் இந்த மாவை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இதில் தான் மேட்ரே இருக்குங்க. ஸோ அடுத்து இதுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம ரெட் சில்லி பவுட்ரு, அதாவது மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அதுலேயும் நம்ம ஸ்டஃப்லேயும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுறணும். கட்டி விழுகாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் பிரெட் பஜ்ஜி செய்யும்போது நல்லா மாவை நல்லா திக்காக நல்லா கரைச்சிப்பீங்க. ஆனால் இந்த இதுக்கு நம்ம திக்காக கரைக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்படி எடுத்து ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஊற்றணும், அந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க. நான் இப்போ ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறேன் பாருங்கள், எப்படி ஊற்றுதுண்ணா அந்த அளவுக்கு இருக்கணுங்க மாவு பதம். வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, தண்ணியாக இருக்கணும் மாவு, அவ்வளோதான். அடுத்து நம்ம ப்ரெட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அதோட 4 பக்கம் அந்த ப்ரௌனியும் நம்ம எடுத்து விட்டுறலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லேயர் வந்து புதினா சட்னி நான் ஆட் பண்ணியிருக்கேங்க.
நீங்கள் புதினா சட்னி ஃப்ளேவரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃப்பை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன் அப்படின்னா நீங்கள் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அது நல்லா அப்சர்வ் ஆகி அப்படியே பிடிச்சிருக்கும். நீங்கள் எண்ணெயில் போடும்போதும் அது வெளியே வராமல் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வெறுமனா ப்ரெட்டில் அந்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது வெளியே வந்துடும், அப்புறம் ஸ்பாயில் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் நீங்கள் புதினா சட்னியை ஒரு லேயர் கொடுத்துட்டு அது மேலே நம்ம செஞ்ச ஸ்டஃப்பை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம பிளெயின் பிரெட் ஒன்று மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா கையிலே நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டிக்கும். ஸோ எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து விட்டுருங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம சாண்ட்விச் டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஜஸ்ட் நடுவில் மிடில் ஒரு கட். இப்போ கட் பண்ணியாச்சு. அழகாக உங்களுக்கு 2 பீஸாக கிடச்சிரும். அப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டும் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃப்போட டேஸ்ட்டும் அந்த மேலே கிறிஸ்பி ஆகுறதும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுருங்க. அடுத்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது தண்ணியாக மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரெட் பீஸை வந்து எடுத்து லேசாக இங்கிட்ட ஒரு புரட்டு அங்கிட்ட ஒரு புரட்டு, அவ்வளோதாங்க. நீங்கள் ரொம்ப போட்டு அப்சர்வ் நல்லா டிப் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. லேசாக புரட்டி விட்டு எடுத்திங்கன்னா போதும். எடுத்ததை அந்த எண்ணெய் சூடாக இருக்குது பாருங்க, நல்லா அந்த எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுடலாங்களா? இதோ போட்டாச்சு. ஸோ அடுத்த பீஸையும் அதே மாதிரி நான் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்க்க போகிறேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டேங்க. ஸோ பிரெட் பஜ்ஜிக்கும் இந்த சாண்ட்விச் டேஸ்ட்டில் கொடுக்குற பிரெட் பஜ்ஜிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. நான் எண்ணெயிலேருந்து எடுத்தோன்னே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது நான் ஒரு தடவை தஞ்சாவூர் போயிருந்தோங்க. அப்போ ஒரு கடையில் என் ஹஸ்பண்ட் எனக்கு வாங்கி கொடுத்தாருங்க. அதை சாப்பிட்டு அந்த டேஸ்ட் என் நாக்கிலே இருந்துச்சு. ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு, நம்ம திருப்பி விட்டுறலாங்க. அதை சாப்பிட்டுட்டு அந்த டேஸ்ட் அப்படியே பார்த்திங்கன்னா நாக்கிலே இருந்துச்சு. வீட்டில் வந்து செய்கிறோம், வீட்டில் அசத்துறோம், அடுத்து நம்ம வியூவர்ஸ்க்கு போட்டு அவங்க வீட்லேயும் அவங்க நல்ல பேரை எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க முடிவு பண்ணேன். அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. பிரெட் பஜ்ஜை விட்டுட்டு நீங்கள் இனிமேட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் அசத்துவீங்க பாருங்கள். சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லும் போது தெரியாதுங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், அதோட அருமை உங்களுக்கு புரியுங்க. இப்போ சூப்பராக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு ரெண்டும். இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, பிரெட் பஜ்ஜி மாதிரியே அங்கே இருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக அந்த சாண்ட்விச் டைப்பில் உள்ள அந்த ஸ்டஃப்பு நல்லா வெந்து நல்லா கோல்டன் ப்ரௌனில். என்னங்க போங்க, செம்மையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அசத்தலாக இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும், விரும்பி கேட்பாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ.